ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் 3-in-1 பொடி பார்க்க போகிறோம். அது என்ன 3-in-1 பொடி? இந்த பொடி வச்சுண்டு சாம்பாரோ கத்திரிக்காய் வதக்கலோ இல்லை கொண்டக்கடலை சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல், என்ன சுண்டலாக இருந்தாலும் இது மூணுத்துக்கும் இந்த பொடியை பயன்படுத்தினோம்னா நல்லா வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் ஒரு கொத்தமல்லி வரை வச்சு மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, பெருங்காயம் இது நாலுத்தையும் வச்சுட்டு ஒரு பொடி ஒன்று தயார் பண்ண போகிறோம். இந்த பொடி எல்லா சாம்பாருக்கும் நல்லா இருக்கும். வெங்காய சாம்பார், பூசணிக்காய் பரங்கிக்காய் போட்ட சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார், பாகற்காய் பிட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். மேற்கொண்டு இதை நம்ம கத்திரிக்காய் வதக்கலுக்கு இந்த பொடி தான் பயன்படுத்தணும். நார்மல் குழம்புல அப்படியோ காரப்பொடியோ பயன்படுத்தினோம்னா நல்லா இருக்காது. இந்த பொடியை பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் வதக்கலுக்கு பயன்படுத்துங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி பண்ணணும்னா, நான் ஒரு திட்டமாக ஒரு தனியா ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு கடலைப்பருப்பு, கட்டி பெருங்காயம், காஞ்ச மிளகா, இதை எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் விட்டு தனித்தனியாக வதக்கி எடுத்துனுட்டு உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. மிக்சியில் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா எந்த விதமான சாம்பாராக இருந்தாலும் சரி, கத்திரிக்காய் வதக்கல் ப்ளஸ் சுண்டல், கொண்டக்கடலை சுண்டலோ, பட்டாணி சுண்டலோ, கடலைப்பருப்பு சுண்டலோ, காராமணி சுண்டல் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். சுண்டல், சாம்பார், கத்திரிக்காய் வதக்கல் இது மூணுத்துக்கும் சேர்த்தா மாதிரி ஒரு பொடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பாருங்க, கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு. முதல்ல இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொரித்து எடுத்துனுட்டு அப்புறம் இந்த கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச வரமிளகாய் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறினோன்னு இதை மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, எல்லாம் மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணிட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. நீங்கள் இதே மாதிரி ஆற்றுல பொடி பண்ணிவிட்டு சாம்பாரும் கத்திரிக்காய் வதக்கலுக்கும் இந்த பொடியை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. சாம்பார், கத்திரிக்காய் வதக்கல், எந்த விதமான சுண்டல், எல்லா சுண்டலுக்கும் இந்த பொடியை போட்டு தேங்காயும் திருகி போட்டுடனா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.